குருத்து ஞாயிறு தவக்காலத்தின் சுருக்கம் என்று தவக்காலத்தின் 6வது ஞாயிறு. இதைத்தான் குருத்து ஞாயிறு அல்லது பாடுகளின் ஞாயிறு என்று நாம் கொண்டாடுகின்றோம். இந்த தவக்காலம் முழுமைக்கும் ஒரு சுருக்கத்தை ஏற்படுத்தி தருவது எதுவென்று கேட்டால் இந்த குருத்து ஞாயிறு. இந்த ஞாயிறன்று கடந்த 5 ஞாயிறு அன்று நாம் என்ன தியானித்தோம் என்பதையும் இனி வரப்போகக்கூடிய இந்த புனித வாரத்தில் என்ன தியானிக்க போகிறோம் என்பதையும் ஒரு சுருக்கமாக சொல்லக்கூடிய ஞாயிறு தான் குருத்து ஞாயிறு. இந்த ஞாயிறன்று நாம் எதுவும் பாடம் கற்றுக்கொள்ளப் போவது இல்லை. ஆண்டவரின் பாடுகளையும் அவர் போதித்த போதனைகளையும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையையும் நாம் தியானிக்க போகின்றோம். அதை மட்டுமே செய்வதற்கு திருச்சபையானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. வாருங்கள், கடந்த 5 ஞாயிறுகளிலிருந்து இந்த குருத்து ஞாயிறு நமக்கு என்ன பாடத்தை சொல்லித் தருகிறது என்று தியானிப்போம். முதலாவது தவக்கால ஞாயிறு ஆண்டவரின் சோதனைகளை பற்றி நமக்கு எடுத்து கூறியது. வழக்கமாகவே முதல் ஞாயிறு ஆண்டவரின் சோதனையைத்தான் சொல்லும். அந்த சோதனையின் பொழுது பேய் ஆண்டவருக்கு வைத்த முதல் சோதனையை என்ன தெரியுமா? அவருக்கு ஏற்பட்டிருந்த பசியை பயன்படுத்தி இந்த கற்கள் அப்பமாக மாறும்படி செய்து நீ உண்ணக்கடவாயாக என்று சோதனை வைத்தது. அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சோதனையை முறியடித்து பேயிடம் என்ன சொன்னார்? மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லாலும் உயிர் வாழ்கிறான் என்று சொல்லி பேயை விரட்டிவிட்டார். இந்த சோதனையை எடுத்துக்கொண்டு இன்று குருத்து ஞாயிறுக்கு வருவோமே. இந்த குருத்து ஞாயிறன்று பாடுகளின் வாசகத்தை, நற்செய்தி வாசகத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளுக்கு முன்பாக முதலில் செய்த செயல் என்ன தெரியுமா? திருவிருந்து பந்தி. அந்த பந்தியில் அமர்ந்து அப்பத்தினால் மட்டுமல்ல மனிதன் வாழ்வது என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று அப்படியே எதிர்மறையாக செய்கின்றார். என்ன செய்கின்றார்? அப்பத்தை கையில் எடுத்து ஆண்டவருக்கு நன்றி கூறி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அனைவரும் உண்ணுங்கள் என்று சொல்கின்றார். அது மட்டுமல்ல, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று தன் திருவாய் மலர்ந்து கூறுகின்றார். அப்படி என்றால் என்ன பொருள்? மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லாலும் உயிர் வாழ்கிறான் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இன்று அதை நிரூபித்து காட்டுகின்றார். நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கடைபிடித்து நீங்கள் நாள்தோறும் திருப்பலி கொண்டாடி திவ்ய அப்பத்தை, அதாவது என் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உண்ணுங்கள் என்று சொல்கின்றார். அப்படி உண்ணும் பொழுதுதான் கடவுளோடு அவன் உயிர் வாழ்வான் என்பதை குருத்து ஞாயிறு இன்று நமக்கு எடுத்து கூறுகின்றது. ஆக 1வது ஞாயிறுக்கும் குருத்து ஞாயிறுக்கும் எவ்வளவு தொடர்பை அவர் ஏற்படுத்தி தருகிறார். 2வது தவக்கால ஞாயிற்கு செல்வோம். அங்கு ஆண்டவரின் தோற்ற மாற்றத்தை பார்த்தோம். வழக்கமாகவே 2வது ஞாயிறு ஆண்டவரின் தோற்ற மாற்றத்தை எடுத்து கூறும். தாபோர் மலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருமாறுகிறார். அவருக்கு பக்கத்தில் மோசேயும் எலியாவும் வந்து உரையாடுகிறார்கள். அந்த காட்சி மாபெரும் காட்சி, மகிழ்ச்சி தரக்கூடிய காட்சி, பேரொளி மிகுந்த காட்சி என்றெல்லாம் நாம் தியானித்தோம். ஆக கடவுள் எவ்வளவு பெரிய மாட்சியோடு விளங்குகிறார் என்பதை பற்றித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு நமக்கு குறித்து காட்டினார். அதே சமயத்தில் அந்த காட்சி முடிந்து கீழே இறங்கும் பொழுது அவர் சீடர்களுக்கு இட்ட கட்டளை என்ன? நீங்கள் ஒருபோதும் மானிட மகன் பாடுகள் பட்டு உயிர் தெழும் வரை இந்த காட்சியை பற்றி சொல்லக்கூடாது என்று சொல்லியிருந்தார். அதாவது தாபோர் மலையை விட்டு இறங்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடனடியாக சொன்ன வார்த்தை, மனுமகன் பாடுபட்டு பாவிகள் கையில் ஒப்படைக்கப்பட்டு மரணிக்கப் போகின்றார். அதை அப்படியே எடுத்துக்கொண்டு இன்று குருத்து ஞாயிறுக்கு வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு வலப்பக்கமும் இருபக்கமும் 2 புனிதர்கள் தொங்கவில்லை, 2 கள்வர்கள் தான் தொங்கினார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உரையாடல் 2 புனிதர்களோடு அல்ல, மோசேயோடும் எலியோடும் உரையாடி கொண்டிருந்தார் என்று தாபோர் மலையில் பார்த்தோம். இப்பொழுது யாரோடு உரையாடுகிறார் அல்லது யார் அவரோடு உரையாடுகிறார்கள் என்று பார்த்தால் கள்வர்கள் தான் அவரோடு உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். இயேசுவும் அவர்களோடு உரையாடுகின்றார். அப்படி என்றால் என்ன பொருள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாபோர் மலை அடிவாரத்தில் சுட்டிக்காட்டிய அந்த மாட்சிதான் இன்று கல்வாரி மலையில் அழகாக தெரிகின்றது என்பதை சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன வெளிப்படுத்துகிறார்? நான் இந்த உலகத்திற்கு வந்தது புனிதர்களுக்காக அல்ல,
பாவிகளுக்கு மத்தியில் பாவிகளாக தொங்கி அந்த பாவிகளை நான் மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை என்ன அழகாக இந்த கல்வாரி மலையில் சுட்டி காட்டுகிறார். இந்த செயல் வழியாக இரண்டாவது ஞாயிறுக்கும் கல்வாரி ஞாயிறுக்கும், அதாவது குருத்து ஞாயிறுக்கும் எவ்வளவு அழகான ஒரு பந்தத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்துகிறார். மூன்றாவது தவக்கால ஞாயிறுக்கு செல்வோம். சமாரிய பெண் பற்றிய நிகழ்ச்சி. சமாரிய பெண் ஒரு இடத்திற்கு வந்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கிருந்தார். அது யாக்கோப்பின் கிணறு. எனக்கு தண்ணீர் கொடுப்பாயா என்ற ஒரே ஒரு ஒற்றை வசனத்தில் தொடங்கிய அந்த நற்செய்தி முழுக்க தண்ணீரை பற்றி தான் பேசியது. கடைசி வரை அந்த பெண் இயேசுவுக்கு தண்ணீர் தரவே இல்லை. ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரவே இல்லை. ஆனால் தண்ணீர் தராவிட்டாலும் கூட அந்த தண்ணீர் என்ற வார்த்தையின் வழியாக தனக்குள் இருந்த நம்பிக்கையை இயேசுவின் மீது வைத்தார். அவர் ஓடி சென்று ஊரார் முழுவதையும் கூட்டிக் கொண்டு வந்து ஊரே இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தது என்பதை பார்க்கின்றோம். ஆக தண்ணீரின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணுக்கும் அவரது ஊராருக்கும் நம்பிக்கையை வளர்த்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். தண்ணீர் நம்பிக்கையின் அடையாளமாக இருந்தது. அப்படியே எடுத்துக்கொண்டு இன்று குருத்து ஞாயிறுக்கு வரும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தாகமாயிருக்கிறேன் என்று சொல்கின்றார். அவருக்கு தண்ணீர் கொடுத்தார்களா? ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்கவே இல்லை. அதற்கு பதிலாக புளித்த காடியை கடற்பஞ்சில் தோய்த்து அவரது வாயில் கொண்டு போய் வைத்தார்கள். அதை சுவைத்த பின் அவர் வேண்டாம் என்று திரும்பிக் கொண்டார். அன்பார்ந்தவர்களே, மூன்றாவது ஞாயிறில் அந்த பெண் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரவில்லை. ஆனால் அவரும் ஊராரும் நம்பிக்கையை வளர்த்தார்கள். இங்கு கல்வாரி மலையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட யாரும் தரவே இல்லை. ஆனால் அங்கு சுற்றி இருந்த சில பேருக்கு நம்பிக்கை கடைசி வரை வரவே இல்லை என்பதுதான் வேதனையான செய்தியாக இந்த மூன்றாவது ஞாயிறுக்கும் குருத்து ஞாயிறுக்கும் உள்ள தொடர்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். நான்காவது ஞாயிறுக்கு செல்வோம். பார்வையற்றவர் பற்றிய நற்செய்தி. பார்வையற்றவர் ஒளியின் வழியாக நம்பிக்கையை பெற்றார் என்பதை பார்க்கின்றோம். அவர் உடலளவில் பார்வையற்றவராக இருந்தார். அவரது உலகம் முழுக்க இருளாகத்தான் இருந்தது. ஆனால் அவர் பார்வை பெற்ற பிற்பாடு சிறிது சிறிதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் பேசி 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 உள்ளூர ஒரு ஒளியை வாங்கிக் கொள்கின்றார். அதுதான் நம்பிக்கை என்னும் ஒளி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அவர் நம்பிக்கை வைத்து, ஆண்டவரே நான் உன்னை நம்புகிறேன் என்று கடைசி வார்த்தையாக அவர் சொல்கின்றார். அப்படி என்றால் பார்வையற்று இருளாக இருந்தவரின் ஒரு வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டதால் ஒளியாக நம்பிக்கையாக மாறியது. இதை அப்படியே வைத்துக் கொண்டு இன்றைய நற்செய்திக்கு குருத்து ஞாயிறு என்று வந்து பார்ப்போமே. அங்கு என்ன சொல்லப்படுகின்றது? நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டானது. 3 மணிக்கு இயேசு உரக்க கூவி ஆவி துறக்கின்றார், மரிக்கின்றார். அந்த மரணத்தின் போது ஆண்டவர் இயேசுவின் கண்கள் மூடின. அவரது உலகமே நிரந்தரமாக இருண்டு போனது என்பதை பார்க்கின்றோம். உலகிற்கு பார்வையற்றவருக்கு ஒளி கொடுத்து உலகத்தை பார்க்க சொல்லி நம்பிக்கை ஊட்டிய இறைவன் இன்று தன் கண்களை மூடி தனக்கு இருளாக்கி கொண்டு உயிர் விடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த குருத்து ஞாயிறன்று உலகிற்கு ஒளி கொடுத்தவருக்கு ஏன் இருள் உண்டானது? அவர் மரிக்கும் நேரத்தில் இருளும் உண்டானது. அப்படி என்றால் நம்பிக்கை அற்று போய்விட்டதா என்றால் அதுதான் இல்லை. என்ன நடக்கின்றது? இந்த நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்துவிட்டு அங்கு சூழ நின்றிருந்த படை வீரர்கள் எல்லாம், நூற்றுவர் தலைவர் எல்லாம் என்ன சொன்னார்கள்? இவர் உண்மையாகவே இறைமகன் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் இயேசுவின் இறப்பு கூட, இயேசுவுக்கு நேர்ந்த இருளான அனுபவம் கூட நம்பிக்கையைத்தான் வளர்த்தது என்று கல்வாரி மலை சொல்லி காட்டுகின்றது. அதாவது 4வது ஞாயிறன்று இருளிலிருந்து கடவுள் ஒளிக்கு கொண்டு வந்து நம்பிக்கையை ஊட்டினார். இன்று அவரே இருளை சந்தித்தாலும் கூட கடைசியிலும் கூட நம்பிக்கையை ஊட்டிவிட்டுத்தான் செல்கின்றார், விசுவாசத்தை ஊட்டிவிட்டுத்தான் செல்கின்றார் என்பது குருத்து ஞாயிறு நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். அப்படியே 5வது ஞாயிறுக்கு கடந்து செல்வோமே. லாசர் இறந்து போய்விட்டார். இறப்பில் என்ன நம்பிக்கை இருக்கின்றது? அதைத்தான் சென்ற வாரம் தியானித்தோம். கடைசி ஞாயிறு என்று நாம் தியானித்தோம். இறப்பு என்பது கடவுள் ஏற்படுத்திய ஒரு செயல்தான்.
அது மனிதன் தேர்ந்து கொண்டாலும் கூட கடவுள் படைப்பின் தொடக்கத்திலேயே இறப்பை பற்றி பேசியிருக்கின்றார். இறப்பு என்பது முடிந்து போவதல்ல, கடவுளோடு நாம் நிரந்தரமாக உறவோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது என்பதைத்தான் நாம் லாசரின் இறப்பு வழியாக தியானித்தோம். இறப்பின் வழியாக பல பேர், லாசரின் இறப்பின் வழியாக பல பேர், அதாவது மார்த்தா, மரியா மற்றும் சீடர்களும் அங்கிருந்த மக்களும் நம்பிக்கையை வளர்த்தார்கள் என்பதைத்தான் 5வது வாரம் நமக்கு சொல்லி காட்டியது. அதே போன்றுதான் 5வது வாரத்திற்கு பார்க்கின்றோம். நூற்றுவர் தலைவனும் அங்கு சூழ நின்றிருந்த படை வீரர்களும் இயேசு கிறிஸ்து இவ்வாறு இறந்ததைக் கண்டு, இயேசு இவ்வாறு இறந்ததைக் கண்டு எதை அறிக்கையிட்டார்கள்? இவர் உண்மையாலுமே இறைமகன் என்று அறிக்கையிட்டார்கள். ஏன்? பிலாத்து கூட இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்திருந்த, ஓரளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்ததால் தான் இயேசு கிறிஸ்து நாசரேத்தூர் இயேசு கடவுளின் மகன் என்று மேலே ஒரு அறிக்கை பலகையை எழுதி அடிக்க சொல்லியிருந்தார் என்பதை கூட நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் இறப்பு நம்பிக்கையை கொண்டு வந்து சேர்த்தது என்பதை பார்க்கின்றோம். இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததே இறந்து மீட்பு தர வேண்டும் என்பதற்காகத்தான். யார் யாரெல்லாம் இயேசுவின் இறப்பை ஏற்றுக்கொள்கிறார்களோ, நம்புகிறார்களோ, அவர்களுக்கு மறுவாழ்வு உண்டு என்பதைத்தான் இந்த லாசரின் 5வது வார தவக்கால ஞாயிறும் இந்த குருத்து ஞாயிறும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த 5 ஞாயிறன்று நாம் தியானித்த நற்செய்தி வாசகங்களும் இந்த குருத்து ஞாயிறன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் நற்செய்தியும் எந்த அளவிற்கு பொருந்தி போகிறது பாருங்களேன். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. நான் ஏனோ தானோவென்று 5 ஞாயிறன்று பேசிக்கொண்டிருக்கவில்லை. மாறாக இதையெல்லாம் நீங்கள் சரியாக தியானித்திருந்தால் இந்த ஞாயிறன்று நான் சொன்னதையும் நான் செய்ததையும் நீங்கள் நன்றாக ஆழமாக புரிந்திருப்பீர்கள் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி காட்டுகின்றார். இந்த ஞாயிறன்று நாம் எதுவும் பாடம் கற்றுக்கொள்ளப் போவது இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சொல்லும் செயலும், அவர் 5 வாரங்களாக சொல்லியது இந்த வாரத்தில் நிறைவேறியது என்பதைத்தான் நாம் தியானிக்கின்றோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரின் பாடுகளையும், அவர் செய்த தியாகத்தையும், அவர் கொண்டு வந்த மீட்பையும், அவர் பேசிய நற்செய்தி வாசகங்களையும் தியானித்து அது எவ்வாறு இந்த வாரத்தில் நிறைவேறியது என்பதை தியானிப்பதற்காக இந்த ஞாயிறும் வாரமும் தரப்பட்டுள்ளது. மிக பக்தியோடு இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து நற்செய்தியை படித்து, மிக குறிப்பாக பாடுகளின் நற்செய்தியை படித்து தியானிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகள் பட்டு மரித்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து எவ்வாறு மீட்பை கொண்டு வந்தார் என்பதை ஆழமாக தியானிப்போம்.